Hello everyone, welcome to Active Anatomy. நான் உங்கள் தினேஷ். லாஸ்ட் வீடியோவில் டிஷ்யூனா என்ன அண்ட் எபிதெலியல் டிஷ்யூ பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் கனெக்டிவ் டிஷ்யூ பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னா என்னன்னா, ஒரு ஸ்ட்ரக்சரையும் இன்னொரு ஸ்ட்ரக்சரையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ தான் வந்து பார்த்தோன்னா கனெக்டிவ் டிஷ்யூ. இதோட மேஜர் ஃபங்க்ஷனே வந்து பார்த்தோன்னா கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் சப்போர்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் தான் வந்து பார்த்தோன்னா கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நிறைய செல்ஸ்னால மேடாக இருக்கிறது தான் வந்து பார்த்தோன்னா இந்த கனெக்டிவ் டிஷ்யூ. என்னென்ன செல்ஸ்லாம் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா ஃபைப்ரோபிளாஸ்ட் இருக்கும், ஃபேட் செல்ஸ் இருக்கும், மேக்ரோஃபேஜஸ் இருக்கும், லியூகோசைட்ஸ் இருக்கும், அண்டு மாஸ்ட் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தோன்னா இந்த கனெக்டிவ் டிஷ்யூ வந்து ஃபார்ம் பண்ணுது. இதில் மேஜராக வந்து பார்த்தோன்னா ஒரு 3 டைப்பாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்தோன்னா லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, அடுத்து டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ வந்து பார்த்தோன்னா மொத்தம் 3 டைப்பாக வந்து கனெக்டிவ் டிஷ்யூ வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா லூஸ்லி அரேஞ்ச் ஆயிருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 டைப்பாக டிவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆரியோலார் டிஷ்யூ. இந்த ஆரியோலார் டிஷ்யூ வந்து பார்த்தோன்னா கனெக்ட் பண்ணுறது, அதாவது ஸ்கின்னையும் மசிலையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஆரியோலார் டிஷ்யூ. இது வந்து ஸ்கின் மசிலை மட்டும் கனெக்ட் பண்ணாமல் ஆர்கன்ஸையும் மசிலையும் இல்லை வந்து பார்த்தோன்னா ஆர்கன்ஸையும் ஸ்கின்னையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தோன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆரியோலார் டிஷ்யூ. அடுத்து வந்து பார்த்தோன்னா அடிப்போஸ் டிஷ்யூ. இந்த அடிப்போஸ் அப்படின்னாலே வந்து பார்த்தோன்னா ஃபேட் அப்படின்ற மீனிங் தான். ஃபேட் அதிகமாக ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ தான் வந்து பார்த்தோன்னா இந்த அடிப்போஸ் டிஷ்யூ. இது வந்து பார்த்தோன்னா குஷன் மாதிரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதாவது ஆர்கன்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் டிஷ்யூஸ் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபேட்னால வந்து பார்த்தோன்னா ஒரு குஷன் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்யூ தான் வந்து பார்த்தோன்னா இந்த அடிப்போஸ் டிஷ்யூ. இது எங்கெல்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா ஸ்கின்னுக்கு அடியில், அப்புறம் வந்து பார்த்தோன்னா கிட்னி சுற்றி வந்து பார்த்தோன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ தான் வந்து பார்த்தோன்னா இந்த அடிப்போஸ் டிஷ்யூ. அடுத்து வந்து பார்த்தோன்னா ரெட்டிகுலர் டிஷ்யூ. ரெட்டிகுலர் டிஷ்யூவோட மேஜர் ஃபங்க்ஷனே வந்து பார்த்தோன்னா சப்போர்ட்டிங் ஃப்ரேம் அண்ட் வந்து பார்த்தோன்னா ஃபில்டர் பண்ணுறது தான் இதோட மேஜர் ஃபங்க்ஷன். இது எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா ஸ்பிளீன்ல, லிம்ப் நோட்ஸ்ல, அப்புறம் வந்து பார்த்தோன்னா பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த ரெட்டிகுலர் டிஷ்யூ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னா டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூல வந்து பார்த்தோன்னா செல்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப க்ளோஸ்லி அரேஞ்சாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து டென்ஸ் ரெகுலர், அதாவது இதில் இருக்கக்கூடிய அந்த செல்லோட அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரே அலைன்மெண்ட்ல, அதாவது பேரலாக வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இது எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் பார்த்தோன்னா டெண்டான், அதாவது மசிலையும் போனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து பார்த்தோன்னா டெண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அடுத்து லிகமெண்ட், அதாவது ஒரு போனையும் இன்னொரு போனையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து பார்த்தோன்னா லிகமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தோன்னா இந்த டென்ஸ் ரெகுலர் டிஷ்யூ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தோன்னா டென்ஸ் இர்ரெகுலர், அதாவது இதில் இருக்கக்கூடிய அந்த டிஷ்யூஸ் வந்து பார்த்தோன்னா இர்ரெகுலராக வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இது எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா டெர்மிஸ் ஆஃப் ஸ்கின், அதாவது ஸ்கின்ல வந்து டெர்மிஸ் அண்ட் எபிடர்மிஸ் 2 லேயர் இருக்கும். அதுல வந்து இன்னர் லேயரான இந்த டெர்மிஸ்ல வந்து பார்த்தோன்னா ப்ரெசென்டா இருக்கக்கூடிய டிஷ்யூ தான் வந்து பார்த்தோன்னா இந்த டென்ஸ் இர்ரெகுலர். ஃபைனலா வந்து பார்த்தோன்னா எலாஸ்டிக் டிஷ்யூ. இந்த எலாஸ்டிக் டிஷ்யூல வந்து பார்த்தோன்னா எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் வந்து அதிகமாக ப்ரெசென்டா இருக்கக்கூடிய டிஷ்யூ தான் வந்து பார்த்தோன்னா இந்த எலாஸ்டிக் டிஷ்யூ. இது எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோன்னா பிளட் வெசல்ஸ், அதாவது ஆர்டரிஸ்ல வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும் இந்த எலாஸ்டிக் டிஷ்யூ. அடுத்து வந்து பார்த்தோன்னா ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூல வந்து பார்த்தோன்னா கார்டிலேஜ், போன் அண்டு பிளட்னு வந்து பார்த்தோன்னா மெயினாக 3ஆக பிரிக்கிறாங்க. இதில் கார்டிலேஜில் வந்து பார்த்தோன்னா 3 கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஹைலைன் கார்டிலேஜ், ஃபைப்ரோ கார்டிலேஜ் அண்ட் எலாஸ்டிக் ஃபைப்ரோ கார்டிலேஜ் அப்படின்னு. இந்த ஹைலைன் கார்டிலேஜ்ன்றது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா ஆர்டிகுலேட்டிங் கார்டிலேஜ், அதாவது நம்ம ஒரு போனும் இன்னொரு போனும் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த ஜாயிண்ட்டை ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த ஆர்டிகுலேட்டிங் சர்ஃபேஸில் ப்ரெசென்ட் ஆகக்கூடிய ஒரு கார்டிலேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைலைன் கார்டிலேஜ். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஃபைப்ரோ கார்டிலேஜ். இந்த ஃபைப்ரோ கார்டிலேஜ்ன்றது வந்து பார்த்தோன்னா முதுகெலும்பு நம்ம பார்த்துருந்தோம். ஒரு வெட்டிப்ராக்கும் இன்னொரு வெட்டிப்ராக்கும் இடையில ப்ரெசென்டா இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க்ல ப்ரெசென்டா இருக்கக்கூடிய டிஷ்யூ தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஃபைப்ரோ கார்டிலேஜ். அடுத்து வந்து எலாஸ்டிக் ஃபைப்ரோ கார்டிலேஜ். எலாஸ்டிக் ஃபைப்ரோ கார்டிலேஜ் எங்க ப்ரெசென்டா இருக்குன்னா எபிக்ளாட்டிஸ், அதாவது நம்ம தொண்டையில வந்து பார்த்தோன்னா நம்ம மூச்சு குழாய்க்கும் அண்ட் நம்ம உணவு குழாய்க்கும் சென்டரா ப்ரெசென்டா இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து பார்த்தோன்னா எபிக்ளாட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே ப்ரெசென்டா இருக்கும் இந்த எலாஸ்டிக் ஃபைப்ரோ கார்டிலேஜ். அதில் வந்து பார்த்தோன்னா எலாஸ்டிசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். தென் வந்து பார்த்தோன்னா போன். போன் இஸ் ஒரு ஹார்ட் டைப், அதாவது ஒரு கடினமான ஒரு டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பிளட். பிளட்ன்றது வந்து பார்த்தோன்னா ஒரு ஃப்ளூயிட், அதாவது திரவம் சம்பந்தப்பட்ட ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்றது வந்து பார்த்தோன்னா பிளட். இந்த வீடியோவில் நம்ம கனெக்டிவ் டிஷ்யூ பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் மசில் டிஷ்யூ பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்.